புரியுதா உங்களுக்கு? பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி வந்து தருவார். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல போகிறேன், எனக்கும் கீழே இருக்கிற மக்கள் கோடிக்கணக்கான பேர் அவளை பார்த்து நான் சந்தோஷப்படணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம பையன் பர்கர் கேட்குறான், கேஎஃப்சி கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? கஞ்சி இல்லாத பசங்க நிறைய இருக்குது, ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை கேஎஃப்சி கேட்குது. அதை வாங்கி கொடுக்குற அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்போ கஞ்சி இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை எது கேட்குது? கேஎஃப்சியும் பர்கரும் கேட்குது. வாங்கி கொடுங்க, அவனை சொல்லி கொடுங்க. நம்ம வீட்டு இதே நம்முடைய சென்னை பட்டணத்தில் நான் ஏழ்மை நாடுகளில் போயிருக்கிறேன். கம்போடியா ரொம்ப ஏழ்மை நாடு, ரொம்ப ஏழ்மை நாடு கம்போடியா. கென்யா, கானா ரொம்ப ஏழ்மை நாடு, ரொம்ப கொடுமை. அந்த தாய்மை வரும்போது கையில் ஒரு குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை, முதுகில் கூட ஒரு குழந்தை இருக்குது. அப்படியும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி மேடையில் ஆராதனை நடத்துது அந்த அம்மா. ஏழ்மை. அவங்க பைபிளை பார்த்தீங்கன்னா கந்தல் கோலத்தில் இருக்குது அவங்க பைபிள்லாம். ஆனால் அவங்களும் கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 4 மணிக்கு முடியுது. நான் கடந்த ஆண்டில் போயிருந்தேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை இரவு 11:30 மணிக்கு முடியுது. வாகனங்களே கிடையாது, மக்கள் நடந்தே போகிறாங்க, மின்சாரம் கூட இல்லை. அங்கே டாம் ஒரு வாகனம், அது 3 சக்கர வாகனம், ஒரு மோட்டர் பைக்கையே அவங்க கூண்டாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் 25 பேர் போகிறாங்க. ஆனால் நான் ஏறக்குறைய ஒரு 9 நாள் இருந்தேன். 9 நாளும் கூட்டங்கள், 9 நாளும் ஜனத்திரட்சி. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? எத்தனை வசதி, எத்தனை வாய்ப்பு, பக்கத்திலே வீடு, இலவச பஸ்ஸு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அதில் பஸ் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்குது. ரைட், செய்திக்குள்ளே போகிறேன். நம்பர் 1 சொல்லுங்கள், பாரம். ஆங்கிலத்தில் டிஸ்கரேஜ்மெண்ட். அது இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷில் இப்படி கூட சொல்லலாம். அதாவது சோர்வு, மனத்தளர்வு, நம்பிக்கை இழப்பு, உற்சாகமின்மை, அதைரியம், வாட்டம். இருக்கிறீங்களான்னு? என்னதுங்க? சோர்வு. இந்த உடல் சோர்வு முக்கியம் இல்லை. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கு மருந்தே கிடையாது. இதுக்கு மருந்து கர்த்தர் தான், ஜபந்தான், வசனந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்து எலியாவுக்கு சோறு வருதே, சொல்லுங்க, சோர்வு, மனத்தளர்வு.